Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel Tasty Enjoyable Homemaker. இன்னைக்கு வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து நான் ஃப்ளைட்டில் வந்து மலேசியாவுக்கு வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணி போகிறேன். பிள்ளைங்களை வச்சுட்டு எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இது நிறைய பேருக்கு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் பிள்ளைங்களை வச்சுட்டுன்னு சொல்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய். ஏய் ஜாபி குட்டி பாய். ஏய் தூங்கி முழிச்சிட்டியா? நான் தைப்பூசம் அப்துல்லா பாய். மலேசியா போனோன்னு என்ன மறந்துடுவேன்றாப்பா. மலேசியா போன என்ன மறந்துடுவேன். எல்லாருக்கும் வந்து பாய் பாய் சொல்லிவிட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன். ஸோ இமிக்ரேஷன்லாம் முடிச்சாச்சு. இட்லி சாம்பார் சட்னி, ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் இல்லையா. ஸோ பிள்ளைங்களுக்கெலாம் பசிக்குது சொன்னாங்க. ஸோ அங்கே கேஎஃப்சி அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ லைட்டாக நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கணும், ரொம்ப வந்து ஹெவியாக ஃபுட் எடுத்துக்கக்கூடாது அப்படி சொல்லி. எனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இந்தியா இட்லினா வந்து அந்த சாம்பார் சட்னி அது ஒரு வாட்டி இந்தியானோட ஒரிஜினாலிட்டி ஆத்தென்டிக் ஃப்ளேவரில் சாப்பிட்ணுன்னு இட்லி வந்து 3 இட்லி ஒரு செட்டு வந்து வாங்கிட்டோம். ஆளுக்கு ஒரு இட்லி வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நான் ஒரு இட்லி, ஹாஜர் ஒரு இட்லி, ஹபிசா ஒரு இட்லி, நானும் ஹக்கீமாவும் பாதி பாதி எடுத்துக்கிட்டோம். ஒரு டீ வந்து நான் குடிச்சிக்கிட்டேன். அப்போ தான் வந்து டீ நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக தூக்கம் வராமல் இருக்கும். ஏன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், நம்ம ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்தேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை உண்மையே சொல்லணுன்னா. ஏன்னா வந்து எல்லாமே பேக்கிங் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால. ஸோ நல்லபடியாக இங்கே வந்து உக்காந்துட்டோம். எப்போயுமே இந்த மாதிரி பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரும்போது ரஷ்ஷிங் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒரு வாட்டி ஹபிசா குழந்தையாக இருக்கும்போது அப்படியே ஓடி போய் நான் ஃப்ளைட்டு பிடிச்சேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வெள்ளன ஃப்ளைட்டுக்கு நான் ஒரு 2 hours பிஃபோராகவே வந்துட்டேன். ஏன்னா நான் 3 பிள்ளைங்களையும் ஹேண்டில் பண்ணணும். எனக்கு ஒரு கைப்பிள்ளை வேறு இருக்குது. கைப்பிள்ளையை வச்சுட்டு என்னால் தூக்கிக்கிட்டு வெயிட்டையும் தூக்கிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 hours முன்னாடியே ஹேண்டில் பண்ணதால். ஆனால் என்னோடய கைப்பிள்ளை வந்து நடக்கிற பிள்ளை, அவள் நல்லா நடந்துக்கிட்டா. ஸோ அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஹபிசாவும் பெரிய பிள்ளைனால அப்பப்போ ஹக்கீமாவை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிட்டா. அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் இல்லாத குறைய வந்து ஹபிசா வந்து எனக்கு தீர்த்து வச்சா. அவள் வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து அவள் இருந்தா எனக்கு, அல்ஹம்துலில்லா. ஸோ அவளையும் வந்து இந்த மாதிரி பழக்கிறதும் நல்லது இல்லையா. ஸோ அவளும் வந்து வருவா. ஸோ நான் இமிக்ரேஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நல்லபடியாக முடிச்சிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால நல்லபடியாக முடிச்சாச்சு. சின்ன பிள்ளைனா ஹபிசா சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ளைட் ஏறிட்டு இருக்கேன். ஒரு ஃபஸ்ட்டு 3 years ஏறினேன், அப்புறம் ஒரு 5 years கேப் அப்புறம் இப்போ வந்து நான் ஏறியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹபிசா வந்து அழகாக உட்காந்து அவள் வீடியோ எடுத்துருக்கா. அவளோட பிளேஸ் வந்து இந்த மாதிரி பிளேஸ் ரெட்டு கலர் சீட்டு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கால் நீட்டுறதுக்கெலாம் வந்து வசதியாக இருக்கும். இப்போ ஹபிசா பார்த்திங்கன்னா முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ கைப்பிலெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ரெட்டு கலர் சீட்டு, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அது மட்டும் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் குழந்தைங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பே பண்ணி அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா, ஏர் ஏஷியா போனீங்கன்னா அந்த முன்னாடி ரெட் கலர் சீட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா கொஞ்சம் கால் நீட்டுறதுக்கு, குழந்தை வச்சுருக்கவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் வந்து வயசானவங்க இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்து வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சீட்டை வந்து புக் பண்ணுங்கள். பிள்ளைங்களும் சரியாக தூங்கலை நைட்டு, அதனால் எல்லோரும் வந்து தூங்கிட்டாங்க. நான் ஹாஜரை மட்டும் எழுப்பி விட்டேன். ஏன்னா வந்து டேக் ஆஃப் ஆகிறது வந்து அவள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து நமக்கு எப்போவாச்சும் தானே கிடைக்கிது. ஸோ அது வந்து அவள் வந்து டேக் ஆஃப் ஆகிறது வந்து அவள் பார்த்தானா. அது எல்லாருக்கும் பிள்ளைங்கக்கிட்ட சொன்னேன், டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா தூங்குங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹபிசா ஹாஜரும் அந்த டேக் ஆஃப் ஆகிறது வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹாஜருக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு. அது ஏற்கனவே வந்து சின்ன பிள்ளையில் வந்திருக்கா, ஆனால் அவளுக்கு அவ்வளோ விவரம் தெரியல. இப்போ தான் அவள் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ அதனால் வந்து அவளுக்காக வந்து அவளை எழுப்பி விட்டு சும்மா அந்த டேக் ஆஃப் வரதை வந்து நான் பார்க்க சொன்னேன். ஸோ அவளும் தூக்க கலக்கத்தில் இருந்து அவளும் வந்து அந்த டேக் ஆஃப் வரதை வந்து பார்க்குறா. எனக்கு டேக் ஆஃப் வரதை வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் வந்து லைட்டாக வந்து இருக்கும் எனக்கு.
அழகான இந்தியாவை விட்டு நான் பெறப்படுறேன். திருப்பி நான் எப்போ போக போகிறேன்னு எனக்கே தெரியாது. பட் இந்தியாவுக்கு வந்து பாய் சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து மலேசியா வந்து கிளம்புறேன். ஸோ எல்லோரும் ஹோம் டவுன் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம உண்மையான ஒரு ஹோம் டவுனுக்கு வந்து போகிறோம். லேடிஸ்க்கு வந்து 2 ஹாஃப், ஒன்று வந்து அம்மா அப்பா கூட இருக்கிறது, செகண்டு வந்து இப்போ ஹஸ்பண்ட் வீடு. ஸோ இப்போ ஹஸ்பண்ட் வீடு நோக்கி தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்கும்போது வீடெல்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ எல்லா முன்னுக்கும் நம்ம அப்படி தானே இருப்போம். எல்லாமே குட்டி குட்டியாக என்னமோ டாய் ஹவுஸ் மாதிரி குட்டி குட்டி வீடு மாதிரி இருக்குது. நம்ம கீழேருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியுது, இதே மேலே பார்க்கும்போது அது ரொம்ப குட்டியாக தெரியுது. அவ்வளோதான் உலகம் மாதிரி இருக்குது. ஸோ இறைவன் முன்னாடி நம்மலாம் ஒரு சின்ன ஒரு தூஸ் மாதிரி தானே அது தோணுது. ஸோ நல்லா வந்து வானத்தில் வந்து பறந்துட்டு வந்து இருக்கும். எனக்கு என்னோடய ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையாலே அவர் பிரிஞ்சிருந்தது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அவருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களால் ஃபோன் கூட ரொம்ப பேசிக்க முடியல, ஏன்னா இன்டர்நெட் வந்து இல்லாததுனால ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்து வந்துருச்சு. என்ன சாப்பாடுன்னா என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணிட்டாரு அப்போவே. மேக் சீஸு, சிக்கன் பிரியாணி, அப்புறமா வந்து ரோஸ்டட் சிக்கன். ஸோ அதெல்லாம் தான் வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ பிள்ளைங்க வந்து அதை ஹாஜரும் ஹபீஸாவும் எனக்கு பிரியாணி தான் வேணும்னு கேட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிரியாணி கொடுத்துட்டேன். நான் வந்து ரோஸ்டட் சிக்கனும் மேக் சீஸும் வந்து இது பண்ணேன். ஹக்கீமா அவ்வளோவா சாப்பிடவே இல்லை. இது ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பசிக்கு தான் சாப்பிடணும், நீங்கள் டேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் ஓவர் டேஸ்ட்டுன்றது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்கும். பட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிரியாணி வந்து நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க வந்து பிரியாணி சாப்பிட்டாங்க. பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து நல்லா தான் இருந்துச்சு. மித்தது வந்து ஓரளவுக்கு வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பாக்ஸ் சுத்தமாக சாப்பிட முடியல. அந்த சீஸ் பாக்ஸ் வந்து சாப்பிட முடியல. ஹக்கீமா சாப்பிடல. ஹக்கீமாவுக்கும் பிரியாணி தான் ஊட்டி விட்டேன். பட் ஸ்டில் இந்த சீஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் சீஸ் பாக்ஸ் சாப்பிட்டேன். அந்த ரோஸ்டட் சிக்கன் வந்து கொஞ்சம் சாப்பிட முடியாமல் மாதிரி இருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஹக்கீமாவுக்கும் ஃபுல் டிக்கெட்னால அவளுக்கும் சாப்பாடு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. நான் வந்து இது மட்டும் நான் ஆர்டர் பண்ணேன், ஃப்ளைட்லேயே ஆர்டர் பண்ணேன். இது ஏதோ 20 ரிங்கெட்டோ 10 ரிங்கெட்டோ என்னமோ விற்றாங்க. பரவாயில்ல, எனக்கு ஒரு குடிக்கணும், ஏன்னா ரொம்ப தூங்கக்கூடாது இல்லையா. நம்ம பிள்ளைங்களை ஒண்டியாக கூட்டிகிட்டு போகிறோம். ஹஸ்பண்டோட போனால் அது வேறு விஷயம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மைலோ ஹாட்டாக வந்து குடிச்சிக்கிட்டேன். ஸோ ஃப்ளைட்டில் வந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ட்ராவல் பண்ணுறேன் ஃப்ளைட்டில். நான் முதல்ல மலேசியா வரும்போது 23 இயர்ஸில் நான் வந்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி ஜன்னல் வழியாக மலேசியா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சுது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், ரொம்ப அழகாக இருக்குது உங்கள் நாடு அப்படின்னு சொன்னேன். அவரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக நிறைய இருக்குது. அந்த ஃப்ளைட்டில் பார்க்கும்போதே மலேசியா வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக வந்து அந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து அந்த ஸ்ட்ரக்சர்டாக வந்து இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்கும் ஃப்ளைட்டில் பார்க்கும்போது. மலேசியா வந்துருச்சுன்னா ஹாஜரை வந்து நான் எழுப்பி விட்டுட்டேன் வியூ பார்க்குறதுக்காக. ஹக்கீமா வந்து தூங்கிட்டு இருக்கா, சரி அவள் தூங்கட்டோன்னு. ஹாஜர் வந்து ஒரு 4 வயசில் வந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கா. அது அவளோட ஃபர்ஸ்ட் டைமு, இப்போ வந்து செகண்ட் டைமு. பட் அவளுக்கு வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து அவளுக்கு இப்போ தான் நினைவு தெரிஞ்சு ஃப்ளைட்டில் போகிறா இல்லையா. ஸோ அதனால் வியூ பாரு அப்படின்னு சொல்லி அவளை எழுப்பி விட்டேன். அவளும் வியூ பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆனால் ஹபிஸாவும் வந்து வியூ பார்த்தா. ஸோ வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடிலாம் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்குலாம் நமக்கு அந்தளவுக்கு இல்லை. பட் அல்லாஹ் கொடுக்கும்போது அதை பார்க்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதான் வந்து நான் அவளை வந்து பார்க்க வச்சேன். அப்புறம் வேறு யார் பார்க்கணும்? அத்தம்மா பார்க்கணுமா? சூப்பர். தென் சாப்பிடலாமா? சரி வீடியோ. வாங்க உன்னோட அத்தாவா? சரி சரி. எங்கள் அத்தாவை பார்த்தோன்னே பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. இது கட்டி பிடிக்கிறா, அவ்வளோ சென்டிமெண்ட்டாக இருக்கா. உன்னோட காரா? இது அத்தை காய், அம்மா
ஹபி ஹாஜர் கார் இல்லையா உன்னோட கார் இங்க ஏர்போர்ட்ல அப்படி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும். கார்ல வந்து ஹக்கீமா ஜாலியா ஹக்கீமா ஜாலியா ஹக்கீமா ஜாலி. உங்களுக்கு ஹாப்பியா? எனக்கு ரொம்ப ஹாப்பி. 1.5 மாதத்துக்கு அப்புறமா மலேசியா வந்து பார்க்குறோம். அது வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. மழை பெய்யுது, அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப மழை வந்து மலேசியா மலையை வந்து பார்க்குறோம். 1.5 மாதம் பிரிஞ்சது வந்து இது லாங் டேர்மாக பிரிஞ்சிருக்கோம். ஹஸ்பண்ட் பிரிஞ்சிருப்பேன், அவர் வந்து வேலை விஷயமா ஒரு 2 days 3 days அந்த மாதிரி வெளியூர் போவார், அப்படி தான் பிரிஞ்சிருக்கேன். பட் நான் பிரியல, அவர் தான் வந்து வேலை விஷயமா போவாங்க. இதான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பிரிஞ்சு ஒரு 1.5 மாதம் இல்லை, ஒரு மாதம் இருக்கும். ஏன்னா அவரும் ஒரு 10 days வந்து அங்கே ஸ்டே பண்ணாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு மேலே வந்து அங்கே தங்கியாச்சு. இப்போ ஹஸ்பண்டோட அந்த லாங் ட்ராவலில் வந்து காரில் போகிறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து என்னமோ ஒரு ரீஜாயின் பண்ண மாதிரி, ஏதோ அந்த பிரிஞ்சு சேர்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். லன்ச் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மந்தி அரப் பிரியாணி ரெஸ்டாரண்ட்க்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போகலான்னு அப்படியே சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஹாஜர் தான் செம எக்ஸைட்மெண்ட். வீட்டுக்கு போலாமா? இங்க வீடு வந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. மாமி ஒரு போட்டோ அப்படியே இருங்க, ஒரு போட்டோ இருக்கு. வந்துச்சு. புதுசா இருக்கு. செம்ம சந்தோஷம் அத்தாவை பார்த்தோன்னே. அவளுக்கு தெரியுது. அம்மா பாருங்க, புதுசா அத்தான் வாங்கினாங்க. ஓ சரி சரி சரி. மலேசியா வந்தாலே எப்போவுமே இந்த புட்ராஜயா பள்ளிவாசலுக்கு வந்து நாங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு வந்து வந்துடுவோம். இந்த மஸ்ஜித் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு, எனக்கு ரொம்ப ஹார்ட்டு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் இங்கே வரும்போது இந்த பள்ளிவாசலுக்கு தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த பள்ளிவாசல் பார்க்கும்போதே நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். ரொம்ப அழகான ஒரு பள்ளிவாசல். ஸோ இங்கேருந்து வியூ கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த புட்ராஜயாவே வந்து ரொம்ப அழகான ஒரு ஊருன்னு சொல்லலாம். அதனால் இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து சரி எனக்கு இந்த பள்ளிவாசலை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி இங்கே வந்து அப்படியே ஒரு நம்ம வந்து பார்த்தாச்சு. எப்பவுமே நோன்பு மாதத்துனா இங்கே வந்து தான் வந்து நோன்பு திறப்போம். நோன்பு திறக்கிறது வந்து இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிள்ளைங்க வந்து ஸ்கூல்னால தான் இங்கே நோன்பு திறக்க முடியாமல் இருக்கும். மற்றபடி இங்கே தான் நோன்பு திறப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்தியா விலாகு கம்ப்ளீட்டடாக ஃபினிஷ்டு. இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் மலேசியாவில் நடக்கிற விலாக்ஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்தியா விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகான ஒரு மெமரிஸோட இந்த வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.